ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட்டோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்காக ஓரல் ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுப்பாங்க, நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தோன்னா, ஸோ சில இதை பார்த்தோன்னா நீங்கள் இந்த ரூல்ஸ் வைஸ்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி இருக்கீங்க, அதனால கொஞ்சம் சரி பண்ணி ரிசல்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. கடைசி அப்டேட் பார்த்தோன்னா இது 21/6/2024 அப்போ சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தோன்னா இப்போ மேலே ஒரு லெட்டர் ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் 2023, the call letters for the additional candidates will be sent to on register email IDs soon அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ ஆல்ரெடி செலக்ட் ஆன கேண்டிடேட் தவிர்த்து அடிஷ்னலாக கொஞ்சம் கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்யூனிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ கால் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஸோ எதுக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த கேண்டிடேட் ப்ளஸ் ஓவரால் செலக்ட் கேண்டிடேட்டுமே அடிஷ்னலாக இருப்பாங்க. அந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஸோ கன்ஃபர்மேஷன் லெட்டர் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கன்சர்ன் மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்ப போகிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்துருவோம். அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஒரு 5 பேஜ் தான். தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை 8 ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் 2023 ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா அடிஷ்னலாக ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட் அடிஷ்னல் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் ஃபார் சிபிஇ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஜுகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அகைன் சரியா? ரிட்டனில் பார்த்தோன்னா ஒரு சிலர் மிஸ் பண்ண மாதிரி ரிசல்ட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி பாஸ் பண்ண கேண்டிடேட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடிஷ்னலாக கொஞ்சம் பேர் வராங்க, அவங்க தான் போகிறாங்க இப்போ கம்யூனிட்டியில் இருந்து வரும்போது. ஸோ அந்த கேண்டிடேட் லிஸ்ட் இப்போ அடிஷ்னலாக விட்டுருக்காங்க. ஸோ உங்களுடைய நம்பர்ஸ் எதாவது இருக்குதா அப்படின்றது என்ன பண்ண போறீங்க, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் பார்த்தோன்னா இந்த அடிஷ்னலாக விட்டுக்கிற கேண்டிடேட்ஸு. ஸோ இவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஸோ எக்ஸ்டென்ஷன் எடிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இடி அண்ட் பிஇடி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட் எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க, ஸோ வைக்க போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு, ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தோன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அடிஷனல் டிபார்ட்மெண்ட் இவங்க பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட்டில் அடிஷனலாக ஒரு சிலர் வராங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாலேருந்து டிபார்ட்மெண்ட் அடிஷனல் வராங்க கொடுத்துருக்காங்க. ஃபயர் ரெஸ்கியூ சர்வீஸ் அண்ட் கேண்டிடேட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இடிக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு யாரை வரப்போறான்னு அந்த லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் கேண்டிடேட் ஃபார் சிவின்னு சொல்லும்போது அடிஷனல் டிபார்ட்மெண்ட் கோட்டாலேருந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வராங்க. போலீஸ் கேண்டிடேட் ஒருத்தர் வராங்க. 245003 அப்படின்ற கேண்டிடேட். சரியா? இந்த லிஸ்ட்ல பார்த்தோன்னா ரிட்டன் கட் ஆஃப் இது எல்லாமே ரிட்டன் கட் ஆஃப்ல பாஸ் பண்ண கேண்டிடேட். ஸோ இவங்க எல்லாருக்கும் பார்த்தோன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடிப்படை உரிமைகள் பாதிப்படையும் பொழுது என்ன பண்ண போறாங்க, ஆர்டிகல் 32 ஃபாலோ பண்ணி ஸோ நமக்கான நீதியை பெறலாம்ன்றதுக்கு இன்னொரு சாட்சியாக இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்ல ஸோ உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.